ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லுக்ஸ் காஸ்பல் சாப்டர் 11 verse 13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல நாம் எதை வேண்டிக் கொள்கிறோமோ அதை பெற்றுக் கொள்கிறோம் என்பதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை. உலகத்துல உங்களுக்கு பிடிக்காதவர்கள் கூட சில வேளைகளில் உங்களுக்கு நல்லது செய்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் கூட நீங்கள் எதை கேட்டாலும் அதை தரமாட்டேன் என்று மாறி மறுத்து பேசாமல் அதை உடனடியாக கொடுக்கிறார்கள். இவர்களை பார்க்கிலும் மிகவும் அன்பானவர், நல்லவர், நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவரிடத்துல நாம் பரிசுத்த ஆவியை கேட்டால் அவர் நிச்சயம் தருவேன் என்று சொல்கிறார். Dear children of God, we need to understand, when you pray for Holy Spirit, our Father God will definitely give the Holy Spirit. He compares the worldly parents, how they give their children liberally whatever they ask. How much more would be the loving God, the Father, would give if you ask Him. It is our duty to ask our Father. It is our duty to ask our God. It is our duty to believe that He will give us today whatever may be your petition. He wants to give it to you. He wants to grant your heart's desires. If you ask Holy Spirit, He will give us. It is more important for us to have the Holy Spirit, because the Word of God says when the Holy Spirit comes upon you, you will receive power, the power to break big rocks, the power to stand in front of the authorities and proclaim the name of the Lord Jesus Christ as He is the only Savior. You will have the power to perform wonders and miracles in the name of our Lord Jesus Christ when you have the anointing of the Holy Spirit. Because the Word of God says, Father God anointed Jesus with power and Holy Spirit. That is why He was doing good and He was healing the people, those who were oppressed by the power of the demonic forces. Even today, God can use you to deliver the people, those who are in oppression, those who are in depression, those who have been suffering from different kinds of sicknesses and diseases. So you and me need Holy Spirit. That is why we need to pray. When we pray, we will receive the Holy Spirit. On the day of the Pentecost, apostles gathered together on the upper room and they prayed, and God sent the Holy Spirit upon them. They received power. They were bold enough to stand in front of the Jewish people and proclaim Jesus is Lord. And they said, He is the resurrected Lord. He is alive even today. He will bless you. இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மத்தில் இருக்கிறார். அவரை நாம் பரிசுத்த ஆவியின் உதவியோடு கூட இரட்சகர் என்றும் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்றும் எல்லாருக்கும் சாட்சி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பரிசுத்த ஆவியை கேட்கும் பொழுது நீர் எங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரேன். உம்முடைய நாமத்திலே உமக்கு நன்றி செலுத்துவோம். எங்களை பயன்படுத்தும், எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்திடும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்.
எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.